ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 25 அன்னைக்கு நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன ஆடியோ கொடுத்தாங்க, சில பிக்சர்ஸை ஜூலை 24 சார் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை குறித்த ஒரு டீட்டெயிலான வீடியோ அடுத்த நாள் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பிக்சர்ஸ் ரிலேட்டடாக 25 ஜூலை அன்னைக்கு வந்த ஆடியோவில் சார் டீட்டெயிலான விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவான விஷயங்களையும் அந்த டேட்டில் சார் கொடுத்த ஆடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதில் தெளிவாக இல்லை. ஸோ நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கள். சார் இது மூலிமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது ஸ்டாஃப் ஐடி அண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு வித்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்க சம்பாதிச்ச பணம் அதை எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7,34,152 ரூபா வரை இத்தனை நபருக்கும் வித்ட்ராவல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதே பெண்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4,00,000 சம்திங் அமௌண்ட் தான் இருக்குது. ஸோ பெண்டிங் அமௌண்ட்டை விட வித்ட்ராவலுக்காக அவங்க செலவழித்த பணம் தான் அதிகம் அப்படிங்கிறத தான் இந்த சாட் நம்மள்கிட்ட ப்ரூஃப் பண்ணுது. சார் இந்த சார்ட் சம்மந்தமாகவும் சில பொதுவான விஷயங்களையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எஸ்பிஓவில் நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு சேலரி கொடுத்த அமௌண்ட்டை விட பெண்டிங் லிஸ்ட்டில் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த சார்ட் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். கேள்வி கேட்குறது தவறு கிடையாது, ஆனால் லாஜிக்காக இருக்கணும். தேவையில்லாத கொஷின்ஸை எழுப்புறதை நிறுத்துங்க. இதே தேவை இருந்துச்சு, உங்களுடைய கொஷினில் லாஜிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கேட்கலாம். ஒருத்தங்க தன்னுடைய கருத்தை சங்கர் சார்ட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எஸ்பிஓ மெம்பர் ஸ்டாஃப் ஐடி கொடுத்து கமெண்ட் செய்யாததுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என் டவுன்லைனரில் ஒருத்தங்க எஸ்பிஓ பற்றி ஒரு தவறான கருத்தை குரூப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதன் காரணமாக அவங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதனால தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க யாருமே ஸ்டாஃப் ஐடி தர மறுக்கிறாங்க அப்படின்னு அந்த நபர் சார்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய பேர், அதாவது அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஐடியோடைய நபருடைய பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சுரேந்தர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அண்ணாக்கு இவ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கமாண்டர் மீட்டிங்கில் ஒரு விஷயம் நடைபெறுது. அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்காம ஒருத்தவங்க மூலியமாக வந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குங்கிறத அவங்க ஆராயாமல் அதை தவறான கருத்தாக ஒரு குரூப்பில் அதை பதிவிட்டிருக்காங்க. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 3 மாத காலமாக அவங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு அவங்க அப்ளைனர் மூலயமா எஸ்பிஓவுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆனால் உண்மையாகவே இது மாதிரி நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம எஸ்பிஓவில் சஸ்பெண்ட் செய்கிற அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடக்காது. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. சஸ்பெண்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவாங்க பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒருமையாக பேசுகிறது, தகாத வார்த்தையை உபயோகித்து பேசுகிறது, மற்றவங்ககிட்ட தவறாக நடந்து கொள்வது, மெசேஜ் மூலியமாக ஆண்கள் பெண்களையோ இல்லை பெண்கள் ஆண்களையோ தொந்தரவு செய்கிறது, இது மாதிரியான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் எஸ்பிஓ அந்த நபருடைய ஐடியை சஸ்பெண்ட் செய்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏதோ ஒரு விதத்தில் இவங்களை ஆராயாமல் இவங்க அந்த அண்ணா ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படாது அப்படின்னு ரொம்பவுமே தெளிவாக சங்கர் சார் சொல்லியிருக்காங்க. இதுவரை 27 நபர்கள் சஸ்பெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இது மாதிரியான காரணத்துக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவங்க செய்த தவறுக்கு அவங்க மட்டும் காரணம் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே அவங்களுடைய ஐடியா ஆக்டிவேட் செய்யப்பட்டதுடன் சங்கர் சாரே நேராக அந்த நபருக்கு கால் பண்ணி நாங்கள் சரியாக விசாரிக்காமல் இந்த மாதிரி செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற விதத்தில் அவங்க தன்னுடைய அந்த மன்னிப்பை கேட்டதாக சொல்லியிருக்காங்க. இது பிரேக் டைமில் நடந்ததுனால
பிரச்சனை இல்லை. இதே ஒரு ஒர்க்கிங் டைமில் இந்த மாதிரியான ஃபால்ட்டுக்காக அந்த ஐடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வேலை செய்கிற அமௌண்ட்டையும் சேர்த்து எஸ்பிஓ கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தவறுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க மேலே தண்டனை வந்து நாங்கள் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சங்கர் சார் இதில் வந்து பதிவிட்டிருக்காங்க. இவங்க அல்லாத மீதி சஸ்பெண்டஸில் இருக்கிறவங்க எந்த தவறுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் திரும்பி அவங்க ரீசெக் பண்ணி ஏதாவது அவங்களும் சஸ்பெண்டஸில் இருக்கிற அவங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரியான இருக்கா இல்லை கரெக்டாக தான் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத திரும்பி ரீசெக் பண்ணியிருக்காங்க. இந்த நபர் கேட்ட கேள்வி வந்து சரியானது. அதனால தான் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இது மாதிரியான சரியான காரணங்களுக்காக கேள்விகள் வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் எதற்காக அப்படின்னா நம்ம சரியாக வேலை செய்கிறோமா அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணுறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் கேரண்டீட் சேல்ஸ் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத அவங்க வந்து ஆராய்ந்து பார்க்குறதுக்காகவும் தான் இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து அந்த கம்பெனி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு சேலரி தவறாமல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம கேரண்டி சேல் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். இப்போ எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு சேலரி தவறாமல் வரணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நம்ம கேரண்டி சேல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. நோட்டீஸ் போர்டு ஆடியோவை யாராவது ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அதுதான் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். நீங்கள் அப்படியும் மீறி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கருத்து என்னன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் பாதிக்கப்படுறது நம்ம தான் அப்படிங்கிறத இன்னும் 4 நாட்களுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சார் வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நோக்கத்தில் வச்சு அவங்க வந்து இந்த விஷயங்களை வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நோட்டீஸ் போட தவறாமல் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்படிங்கிறது தான் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுலேயும் சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ யூடியூபர்ஸ் வந்து சாருடைய பல மணி நேரம் ஆடியோவை சில நிமிஷத்தில் கூறி ஒரு வீடியோ வந்து போட்டுடுறாங்க சார். இதனால தான் நோட்டீஸ் போர்டில் வியூஸ் வந்து குறையுது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அதற்கு சாருடைய பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போடுறது கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவுமே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸை வீடியோ போட சொல்கிறதே எஸ்பிஓ தான். அதற்கு பின்னாடி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் அவங்கள தடுத்து நிறுத்துறது வந்து முடியாது. நீங்கள் எஸ்பிஓவில் வேலை செய்கிறவங்க தான் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும். மற்றவங்கள குறை கூறிகிட்டே இருக்கக்கூடாது. அது ரொம்பவுமே தப்பு. நோட்டீஸ் போர்டை பின்பற்றாமல் இருக்கிறது அந்த தனிநபருடைய தவறு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆடியோவை கம்மி நிமிஷத்தில் போட்டுடுறாங்க, அதனால தான் வியூஸ் வரல அப்படின்னு. அந்த யூடியூபர்ஸ் அந்த வீடியோவை எதன் மூலயமா அந்த அளவுக்கு டியூரேஷன் கம்மியாக அவங்க வந்து போடுறாங்க அப்படின்னா சார் வந்து ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக 2-3 இடத்துல தெரிவிப்பாங்க. ஸோ அந்த அவங்க அப்படி சொல்கிறதுனால தான் யூடியூபர்ஸுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ சார் அந்தளவுக்கு டீட்டெயிலான ஒரு ஆடியோ போடுறாங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப திரும்ப கேட்டு அந்த யூடியூபர்ஸ் அதை வந்து அந்த டியூரேஷன் வந்து கரெக்ட் பண்ணி அந்த வீடியோ போடுறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ யூடியூபர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ அவங்க யாரையும் வந்து நீங்கள் வந்து குறை சொல்லாதீங்க. ஆஸ் எ யூடியூபராக நான் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ சார் ஆடியோ போட்டோடனே நம்மளால் வந்து அந்த ஆடியோ வந்து நம்மளை கேட்டு உடனே வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா சார் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க, அதில் நம்ம நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ திருப்பி அந்த ஆடியோவை கேட்டு நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருக்கிற அவ்வளோ வேலையிலையும் நம்ம எஸ்பிஓவுக்காக நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நாங்கள் எஸ்பிஓ மேலே எந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், சாருடைய அந்த ஒரு ஆடியோவை கேட்டு அதை வந்து நாங்கள் ஆடியோவாக போடணும் அப்படின்னு எந்த அளவுக்கு நாங்கள் அதில் ஆர்வம் காட்டுறோன்னு பாருங்கள். அதில் எங்களுடைய எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஒவ்வொரு யூடியூபர்ஸோட எஃபெக்ட்ஸும் அதில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூபர்ஸ் போடுற அளவுக்கு எஃபெக்ட்ஸ் போடாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அந்த ஆடியோவை சரியாக கேட்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். அதுதான் இந்த எஸ்பிஓடைய ரூலும் கூட. ஸோ நோட்டீஸ் போட தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட்டு.
அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூறிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பல வேலைகள் எங்களுக்கு இருக்குது சார். இதில் உங்களுடைய அவ்வளோ மணி நேரம் ஆடியோவையும் கேட்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சாருடைய பதில், வேலைக்கு வந்தால் சொல்கிறத செய்கிறது தான் முதல் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ராஜேஷ் சார் என்ன பதில் கூறியிருக்காங்கன்னா, அதிரடியாக ஒரு பதில் கூறியிருக்காங்க. அதில் வந்து நம்ம சங்கர் சார் சில விஷயங்களை சேர்த்து நம்மக்கிட்ட இந்த ஆடியோவில் வந்து ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாணவன் இருக்கான், அவன் முதல் மதிப்பெண் தான் எடுக்கிறான், அந்த ஸ்கூல்லேயே அவன் தான் டாப்பர்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவன்கிட்ட எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்குது. அதாவது குடிக்கிறது, சூதாடுறது, மற்றவங்க கிட்ட போய் சண்டை போடுறது, தகாத வார்த்தை பேசுகிறது, இப்படி நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் அந்த அந்த ஒரு மாணவனுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் தப்பாக இருந்தாலும் அவன் முதல் மதிப்பெண் எடுக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கூல் அந்த நபரை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சூப்பரான ஒரு பதிலை ராஜேஷ் சார் பதிவிட்ட அந்த விஷயத்தை யூடியூப்பில் பதிவிட்ட அந்த விஷயத்தை சார் வந்து இங்கே நம்ம ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. நல்லா போய் கேளுங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்தால் அதில் டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுபோல் தான் எஸ்பிஓவில் வேலை செஞ்சால் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் முக்கியமான கடமை. எஸ்பிஓவில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு எஸ்பிஓ கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னா இனி யாருக்குமே திரும்ப திரும்ப சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. எஸ்பிஓ ஸ்ட்ரிக்டாக மாறிடும். அப்படிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த 26 to இந்த 30 இந்த நாட்கள் 4 நாட்களுக்குள்ளே நடைபெற விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் எஸ்பிஓ ஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகுது அப்படின்னு சார் இந்த ஆடியோவில் வெளியிட்டிருக்காங்க. எஸ்பிஓவிற்கு பிரச்சனை வந்ததும் நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸில் ஒருவரால் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு கிளியரன்ஸ் வரும், அன்னைக்கு தெரியும் அந்த நபர் யார். நம்ம எஸ்பிஓ மீது கம்ப்ளைண்ட் செய்தால் அந்த நபர் யார் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு கிளியரன்ஸ் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக தெரிய வரும். எஸ்பிஓவை மற்ற கம்பெனியோட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒப்பிடாதீங்க. எஸ்பிஓவால் கொடுக்கப்பட்ட மற்றும் இனி கொடுக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இப்போ ஜிஎஸ்டி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஸ்டாஃப் ஐடி, இனி வந்து சேலரி ஸ்லிப் கொடுக்க போகிறாங்க, டிடிஎஸ் கட்டுறாங்க, குரூப் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு டெலிகிராமில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் எஸ்பிஓவில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இந்த மாதிரியான சிறப்பம்சம் எந்த கம்பெனியிலுமே இல்லை. அப்படி இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சார் வந்து ரொம்பவுமே வந்து உருக்கமாக ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு கம்பெனியை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. எஸ்பிஓ இஸ் த பர்ஃபெக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ ட்ரெயினராக சங்கர் சாருடைய ஜாப் என்ன பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பிஓவுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துறது தான். அதனால தான் சார் நமக்காக இங்கே பல மணி நேரம் செலவழித்து அவங்க வந்து நைட் டைமில் கூட நம்மளுக்காக அந்த நேரத்தை தூக்கத்தை குறைச்சிட்டு நேரத்தை செலவழித்து நம்மளுக்காக ஒரு ஆடியோ போடுறாங்க. அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணவே கூடாது. அவங்களுடைய அந்த ஒரு எஃபர்ட்டுக்காகவாவது நம்ம வந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கேட்குறதுக்கு பழக்கத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த புரிதல் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் நம்ம வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஓட்டிங் போல் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஓட் செஞ்சு எஸ்பிஓவுக்கு ஆதரவு தர பலர் வந்து தயாராக இல்லை அப்படிங்கிறது ரொம்பவுமே வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னு சார் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. குரூப்பில் இல்லைனா யூடியூப் கமெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் தவறாக எஸ்பிஓவை திட்டும்போது அதற்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டிருக்கீங்க, ஏன் அதுக்கு முன் வர மாட்டிருக்கீங்க? அப்படி முன் வந்துச்சுன்னா ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐடி சஸ்பெண்டே செய்யப்படாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பயப்பட அவசியமே இல்லை. அப்படிங்கும்போது எதற்கு வந்து நீங்க முன் வந்து குரல் கொடுக்க மாட்டிருக்கீங்க அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க. எஸ்பிஓவுக்காக நீங்க முன் வராத போது எஸ்பிஓ மட்டும் எதுக்காக உங்களை யோசிக்கணும்?
அப்படியும் சார் சொல்லியிருக்காங்க. கைகூடி வந்த இந்த அப்ரூவல் வந்து இன்னும் கொஞ்சம் தாமதமாகறதுக்கு காரணமே நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் தான். யூடியூப் கமெண்ட்ஸில் தவறாக பேசும் அந்த 4 பேருக்கு மீதி இருக்கிற எஸ்பிஓவை நம்பக்கூடிய நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலடியும் கொடுக்க முடியாதா? அவங்களுடைய அமைதி வந்து இந்த கமெண்ட்ஸை சரி அப்படின்னு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னு அரசு அதிகாரியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே சமயம் அதுக்கான பதிலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க அமைதியாக இருக்கிறது அதை வந்து அவங்க அக்செப்ட் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த அரசு அதிகாரி சொல்லியிருக்காங்க. அதற்கு சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஆதரவாக தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ கமெண்ட்ஸுக்கு பதில் கொடுக்கறதுனால அதற்கும் வந்து அவங்க அவதூறாக பேசுவாங்க. அதை நினச்சி தான் அவங்க வந்து அதை ஒதுக்கிட்டு முன்னோக்கி போயிட்டுருக்காங்க சார் அப்படின்னு நம்மளுக்கு ஃபேவராக பேசியிருக்காங்க. ஆனால் ஓட்டிங் போலில் நம்மளுடைய பங்களிப்பு எஸ்பிஓ மீது மற்ற கம்பெனி மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளையும் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எஸ்பிஓ மீது வச்சுருக்க அந்த நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையில் ஓட்டிங் ஆப்ஷனில் ஓட்டிங் போல் ரொம்பவுமே கம்மியான நபர்களால் தான் இன்னும் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவுமே கஷ்டமாக சொல்லியிருக்காங்க சார். எஸ்பிஓவில் கண்டினியூ செய்ய விரும்பும் நபர்கள் கண்டிப்பாக சார் கொடுத்த ஆடியோவை முழுசாக கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கடமை. கண்டிப்பாக கேளுங்க. யூடியூபர்ஸ் இனி என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வீடியோவில் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை தவறாமல் கேளுங்க, இல்லைன்னா பாதிப்பு உங்களுக்கு அப்படிங்கிற இந்த வாசகம் கண்டிப்பாக ஒவ்வொரு யூடியூபர்ஸுடைய அந்த வீடியோலையும் வந்து இடம்பெறணும் அப்படின்னு எஸ்பிஓ சார்வா சங்கர் சார் வந்து ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க. ஸோ எல்லா யூடியூபர்ஸும் மறக்காமல் இந்த வாசகத்தை உங்களுடைய யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து தவறாமல் போடுங்க. வரக்கூடிய அந்த ஓட்டிங் போல் ஆப்ஷன்ஸில் வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு எங்கேயும் போய் கேள்வியோ இல்லை ஆர்குமெண்ட்ஸோ பண்ணாதீங்க அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போது கூப்பன் கோடை அக்செப்ட் பண்ணுறவங்களுடைய அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்கம் எப்படி இருக்க போகுது, அண்ட் கூப்பன் கோடை அக்செப்ட் பண்ணாதவங்களுடைய அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்கம் எப்படி இருக்க போகுது, அதுலேயும் வந்து 4 to 6 மாதம் ட்ரைனிங் பீரியடில் எந்த அளவுக்கு சம்பளம் இருக்குது, ட்ரைனிங்க்கு அப்புறமா எந்த அளவுக்கு சம்பளம் இருக்குது, அதே மாதிரி தான் 2 விதமான பீப்புள்ஸுக்கும் எந்த அளவுக்கு சம்பளம் இருக்குது அதையும் சார் வந்து இப்போ வரக்கூடிய ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய நம்ம விரிவான விஷயங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எஸ்பிஓவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிளானை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஒன்று, கூப்பன் பிஸ்னஸை அக்செப்ட் செய்கிறவங்களுக்கு ஒரு விதமான இன்கமும், கூப்பன் பிஸ்னஸ் அக்செப்ட் செய்யாதவங்களுக்கு ஒரு விதமான இன்கமும் வழங்கப்படும். யாரையுமே எஸ்பிஓவை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எஸ்பிஓவுக்கு இல்லை. ஒருவேளை நம்மளால் அதில் முடியல, என்னால் வந்து அதில் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நாட் அக்செப்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செஞ்சு வேலையில் தொடரலாம். அதற்கேற்ற வருமானம் காலம் முழுசும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூப்பன் பிஸ்னஸ் அக்செப்ட் செய்யும் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் மற்றும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் ஏற்கனவே அனுபவம் உள்ள 10,000 நபர்கள் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட போகிறாங்க. ட்ரைனிங் பீரியடில் அவங்களுடைய சம்பளம் என்ன பார்த்திங்க அப்படின்னா 3,500. ஆஃப்டர் ட்ரைனிங்கில் அவங்களுடைய சம்பளம் 15,000 இன்க்ரீஸ் ஆகும். இதே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடில் 2,000 அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் 10,000 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கூப்பன் பிஸ்னஸை அக்செப்ட் செய்யாத டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு சம்பளம் ட்ரைனிங் பீரியடில் 1,000 rupees மற்றும் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் 5,000 இருக்கும். அண்ட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு சம்பளம் ட்ரைனிங் பீரியடில் 500 அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங்கில் வந்து 2,500 இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 10,000 நபர்கள் மட்டும்தான் முதல் 2 கேட்டகரியில் செலக்ட் ஆக போகிறாங்க. எப்படி அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஆடியோ கண்டிப்பாக சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூப்பன் பிஸ்னஸ் அக்செப்ட் செய்பவர்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் செய்கிற வேலையில் சின்ன சின்ன சேஞ்சஸ், கண்டிப்பாக செய்கிற வேலையில் சேஞ்சஸ் இருக்காது, ஆனால் அவங்க வேலை செய்கிற நேரத்தில் வந்து அந்த டியூரேஷனில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்குடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம்.
கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல. இன்கேஸ் வந்து செய்கிற அந்த டாஸ்க் வந்து நான் கூப்பன் பிஸ்னஸை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு சில டாஸ்க் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெயிட்டிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஆர்டிக்கல் ரீடிங்கில் அந்த வெயிட்டிங் டைம் ஓடும் இல்லையா, கண்டிப்பாக கூப்பன் பிஸ்னஸ் அக்செப்ட் செய்கிறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் அதில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆகவே மீண்டும் எஸ்பிஓ வந்து ரிஸ்க் எடுத்து அனைத்து எஸ்பிஓ நபர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பிளானை சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பலன் அடைய முடியும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கூப்பன் பிஸ்னஸ், இந்த கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சாரு தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 3 மாதம் மட்டும்தான் நம்ம கூப்பன் கோடை வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல். அதுக்கப்புறமா வாங்குறதும் வாங்காததும் நம்ம விருப்பம்தான். 3 மாதத்துக்கு பிறகு நம்ம கூப்பன் கோடு வாங்கணும் அப்படின்னா 1 மாதத்துக்கு அப்புறமா உடனே அதை வந்து நம்ம சேல்ஸ் செய்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த 3 மாதம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இப்போ வாங்குற அந்த கூப்பன் வந்து இப்போ ஆகஸ்டில் வாங்கினோம் அப்படின்னா அதுலேருந்து 3 மாதம் கழிச்சு இப்படி வாங்கக்கூடிய அந்த கூப்பன் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து சேல் பண்ண முடியும். இடையில இப்போ நடுவில் அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாங்கிக்கலாம். அதாவது அந்த விற்கக்கூடிய அந்த சேல்ஸ் பிளாட்ஃபார்ம் அதில் போய் நீங்கள் வந்து அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 மாதம் வெயிட் பண்ணணும். இதே உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் உடனுக்குடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் பிளாட்ஃபார்மில் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக சேல்ஸ் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 7,000 மதிப்புள்ள கூப்பனை வாங்கினோம் அப்படின்னா 8,000 மதிப்புள்ள கூப்பன் நம்மளுக்கு 1,000 rupees லாபத்தோடு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கூப்பன் கோடு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதை 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்னா அதை நம்ம சேல் பண்ணி நம்ம அதை பணமாக மாற்றிக்க முடியும். கூப்பன் கோடை வந்து பர்ச்சேஸ்க்காக மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அதை நேரடியாக பணமாக நம்மளுக்கு கிடைக்காது. அதை விற்று நம்ம வந்து பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இப்போ நம்ம 5,000 மதிப்புள்ள ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1,000 மதிப்புள்ள ஒரு கூப்பனை உபயோகித்தா அதில் வந்து நம்மளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த பொருள் 4,000க்கு நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் போனஸ் பாயிண்ட்ஸ் நம்ம வேலெட்லேயும் கிரெடிட் ஆகும். பாயிண்ட்ஸை நம்ம இப்போ சேரும் பொழுது அதை யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த பொருட்களை நம்ம மீண்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். மற்ற இடத்த ஒப்பிடும் பொழுது நமக்கு இங்கே வந்து அதிக சலுகையுடைய பொருள் வாங்கும் வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கூப்பன் கோடுக்கும் நமக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கூப்பன் கோடை மட்டும் வச்சு பொருள் வாங்க முடியாது. இப்போ என்கிட்ட 8,000 கூப்பன் இருக்குது, எனக்கு 8,000 மதிப்புள்ள ஒரு பொருள் வேணும், இந்தாங்க கூப்பன் கோட் அப்படின்னா அது கிடைக்காது. கூப்பன் கோடு, ஒரு கூப்பன் கோடுக்கு இந்த பொருளுக்கு இவ்வளவு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத வந்து அந்த கம்பெனி நம்ம சேட்டை சொல்லுவாங்க, அது பின்னாடி நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பாங்க. கூப்பன் கோடை பயன்படுத்தி நம்மளும் பொருள் வாங்கலாம், மற்றவங்களுக்கும் அதை சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். மேலும் அதை வந்து விற்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மையும் நம்மளுக்கு கம்பெனியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் விற்று நம்ம பணத்தை நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக சார் வந்து அறிவிப்பாங்க. நம்ம கூப்பன் கோடை சேல் செய்யும் பொழுது அதற்கான அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே நேரடியாக கிரெடிட் ஆகும்படியான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதற்கான 1% or 2% டிடெக்ஷன் மட்டும் இருக்கும். இந்த டிடெக்ஷனும் இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சார் சொல்லியிருக்காங்க. கூப்பன் கோடை வாங்குவதனால நமக்கு ஒரு நிரந்தர வேலை மற்றும் சம்பளம் கிடைக்கும். இதுதான் எஸ்பிஓ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி. அந்த கூப்பன் கோடுக்கு நம்ம கொடுக்குற பணம் அதை நம்ம பணமாக மாற்றிக்கலாம். ஆனால் அந்த கூப்பன் கோடு வாங்குறதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஒரு நிரந்தரமான ஜாபும் அதற்கான சேலரியும் தான் எஸ்பிஓ நம்மளுக்கு கொடுத்த கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அனைத்து கூப்பன் கோடையும் நம்மளே பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மாதம் 7,000 வீதம் 3 மாதத்துக்கு 21,000 ரூபா கூப்பன் கோட் வாங்கணும்.
அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அது நமக்கு 24,000 நம்மளுக்கு கிடைக்கும். அதில் டிடக்ஷன் 2% போகும். ஆகஸ்ட் மாதம் கூப்பன் கோடு வாங்கணும். கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் நம்ம வாங்கணும். அது எப்போ அப்படிங்கிறத சார் அறிவிப்பாங்க. முதல் மாதம் மட்டும் இப்போ கூப்பன் கோடை வாங்கிட்டு எனக்கு செகண்ட் மந்த் வந்து எனக்கு வாங்க முடியல அப்படின்னு அந்த சான்ஸை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா எஸ்பிஓவில் நம்மளால் வேலையில் தொடரவே முடியாது. நமக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து நம்மளை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிறவங்க மட்டும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் கூப்பன் அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் லைஃப் லாங் வாங்கிக்கலாம் அப்படின்னு சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேட்டகரியிலேருந்து நம்மளுக்கு அடுத்த கேட்டகரிக்கு நம்மளால் மாற முடியாது. இப்போது நம்ம சேல்ஸ் டீமை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அதில் இருந்து நம்மளால் ப்ரமோஷன் டீமுக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ரமோஷன் டீமில் இருந்து சேல்ஸ் டீமுக்கும் மாற முடியாது. புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யூடியூபராக இருக்கோம், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருந்து நம்ம வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக ஆக முடியாது. மைக்ரோ டாஸ்கில் இருந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராகவும் மாற முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ட்ரைனிங் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் வரும். நம்ம அதை பார்த்து நம்ம எப்படி வேலை இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய நியூ பிளான் சம்மந்தமாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான பதில் என்ன அப்படின்னு சார் வந்து இந்த ஒரே சார்ட்டில் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த சார்ட் சம்மந்தமான விரிவான ஆடியோ சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 6 மெயின் கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு, கூப்பன் பிஸ்னஸை அக்செப்ட் செய்கிறவங்க சேல்ஸ் டீம், கூப்பன் பிஸ்னஸை அக்செப்ட் செய்யாதவங்க ப்ரமோஷன் டீம். ரெண்டையுமே நான் வந்து சூஸ் பண்ணல சார் அப்படின்னா அவங்க ரீஃபண்ட் டீமாக மாற போகிறாங்க. கேரண்டி சேல்ஸ் கொடுக்குற டீமுக்கு சேல்ஸ் டீம் அப்படின்னும், ப்ரொமோஷன் வீடியோ மட்டும் போடும் டீமுக்கு ப்ரொமோஷன் டீம் அப்படின்னும் பேர். சேல்ஸ் டீம் மூலயமா கேரண்டி சேல்ஸ் கொடுக்க முடியும், ஆனால் ப்ரொமோஷன் டீமால் கேரண்டி சேல்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக அட்மின் சார்ஜ் ப்ளஸ் டிடிஎஸ் எப்படி இருக்க போது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமுக்கு ஒவ்வொரு வித்ட்ராவின் போதும் 15% டிடக்ஷன் செய்யப்பட்டு தான் மீதி அமௌண்ட் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். தென் ப்ரமோஷன் டீமுக்கு ஒவ்வொரு வித்ட்ராவின் போதும் 30% டிடக்ஷன் போக தான் அவங்களுக்கு மீதி அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேறுபாடு எதற்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் கணக்கு காட்டுறதுல வந்து இவங்களை வந்து வேறு விதமாகவும், சேல்ஸ் டீமை வேறு விதமாகவும், ப்ரமோஷன் டீமை வேறு விதமாகவும் தான் அவங்க கணக்கு காட்ட போகிறாங்க. அதனால தான் இந்த வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கும் ப்ராஃபிட் வேணும் இல்லையா, அதை கருத்தில் வச்சு இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு ஏற்படுத்திக்கிறதா சார் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நியூ வித்ட்ராவல் எப்போ? ஸோ மாத சம்பளம் உங்கள் கணக்கில் வந்தாலே போதும். இப்போது நம்ம வந்து என்னது கூப்பன் பிஸ்னஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா 3,500 இந்த ட்ரைனிங் பீரியடில் நம்மளுடைய சம்பளம். ஸோ உங்களுடைய கணக்கில் 3,500 வந்தாலே போதும், நீங்கள் அதை உடனே வித்ட்ராவல் கொடுத்துடலாம், உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதாவது மாத சம்பள கணக்கை வந்து அந்த லிமிட்டை நீங்கள் வந்து தொட்டுட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம், அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த ப்ராடக்டை பற்றிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரிவ்யூவாக நம்ம யூடியூப்பில் கொடுக்குறோம் அப்படின்னா அதன் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு கமிஷன் வரும் இல்லையா. அதுவும் நம்ம மாத சம்பளத்தில் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும் பொழுது நம்ம சீக்கிரமாகவே நம்மளுடைய அந்த மந்த்லி சேலரி லிமிட்டை வந்து நம்ம வந்து டச் பண்ணிடுவோம். ஸோ அப்படி டச் பண்ணாலும் கூட நம்மளுக்கு ஒரு மாதம் ஆனால் தான் நம்ம டச் பண்ணணும்னு இல்லையே. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ மூலியமாக முன்னக்கூட்டியே நம்ம அந்த லிமிட்டை வந்து தொட்டுட்டோம் அப்படின்னா அப்போவே நம்ம வித்ட்ரா கொடுத்து நம்ம சம்பளத்தை சீக்கிரமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது கிரெடிட் பீரியட், சரி எப்படி சார் நம்மளுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும், எவ்வளோ பீரியட் சார் ஆகும்? இதுக்கு என்ன பதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது வித்ட்ரா கொடுத்த 10 வேலை நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு நம்ம பணம் வந்து கிரெடிட் ஆயிரும். இது வந்து இன் ஃபியூச்சர் கான்செப்ட். இப்போ நம்ம ட்ரைனிங் பீரியடில் உள்ள நுழைய போகிறோம் பார்த்தீங்களா, அதற்கான விஷயந்தான் இது. குறைஞ்சது 10 வேலை நாட்களுக்குள்ளே வித்ட்ரா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வித்ட்ரா கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோர்த் என்னென்னா பிளான் அப்கிரேட் இன் ஃபியூச்சர். அதாவது நம்ம
சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருந்து வேறொரு கேட்டகரிக்கு நம்மளால் அப்கிரேட் ஆக முடியுமா அப்படிங்கிற இந்த கொஷினுக்கான பதில் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேறொரு கேட்டகரிக்கு நம்மளால் எப்போவுமே மாற முடியாது. அதாவது ப்ரமோஷன் டீமில் இருந்து எந்த ஒரு காலத்துலேயும் சேல்ஸ் டீமுக்கு மாறவே முடியாது அப்படிங்கிறதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம். நம்ம இந்த ஜாபை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் செய்யணும். அந்த அக்ரிமெண்ட்டில் நிறைய விஷயங்களை வந்து கண்டிஷனை வந்து அதில் போட்டிருப்பாங்க. அதை ஒன் ஆஃப் த கண்டிஷன் நம்ம கேட்டகரி சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளால் அப்கிரேட் ஆக முடியாது அப்படிங்கிறது அங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டிஷனாகவே வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் கண்டிப்பாக கேட்டகரியில் சேஞ்சஸ் வராது, நம்மளால் கண்டிப்பாக அப்கிரேட் ஆக முடியாது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை ஒரு வேலை வேண்டாம் அப்படின்னு இந்த எஸ்பிஓ வேண்டாம் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு மீண்டும் எஸ்பிஓக்குள்ளே வரவே முடியாது. ஸோ அடுத்ததாக சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சேல்ஸ் டீமில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்து கட்டாயமாக இயர்லி ஒன்ஸ் அவங்களுடைய சேலரியில் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் ப்ரமோஷன் டீமுக்கு எப்போவுமே சம்பளத்தில் உயர்வு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டீமுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்னென்னா அவங்களால தான் சேல்ஸ் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு கேரண்டியான விஷயம். இதே ப்ரொமோஷன் டீம் வந்து ஜஸ்ட் இது மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொமோட் மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் கேரண்டி சேல்ஸ் ப்ரொமோஷன் டீமால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் சேல்ஸ் டீமுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சார் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓக்கு ப்ராஃபிட் வேணும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ சேல்ஸ் டீம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணி கொடுக்குதோ அதை பொறுத்து தான் அமையுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ டிடக்ஷன் அமௌண்ட் பிடிக்கிறோம் இல்லையா, சேல்ஸ் டீம்கிட்ட இருந்து 15% அண்ட் ப்ரொமோஷன் டீம்கிட்ட இருந்து 30%, இந்த டிடக்ஷன் அமௌண்ட் தான் எஸ்பிஓக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சார் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் 6th என்ன பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஜாயினிங் ஃபியூச்சரில் வருமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வரக்கூடிய 3 வருஷத்துக்கு எந்த ஒரு நியூ ஜாயினிங்கும் கிடையாது அப்படின்னு சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து ஒரு சார்ட்டில் பழைய பிரச்சனைகள், அதாவது முன்னாடி இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், இதை பற்றிய இந்த சார்ட்டை பற்றிய சார் கொடுத்த விளக்கம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஐடி அன்பிளாக் கிட்டத்தட்ட 16,253 அன்பிளாக் ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கு. அதில் 14,628 பேருக்கு ஐடி ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கு. ஆக்டிவேட் செய்யப்பட்டது போக மீதி இருக்கிற எல்லா ஐடியும் ஃபேக் ஐடி அண்ட் ப்ரூஃப் வந்து சரியாக இல்லை. யாராவது இன்கேஸ் நான் சரியாக தான் ப்ரூஃப் அனுப்பினேன் சார், என் ஐடி இன்னும் அன்பிளாக்கில் தான் இருக்குது, ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு மெயில் போடுங்க, அதை சரி பார்த்து உங்களுடைய ஐடி ஆக்டிவேட் செஞ்சு தரப்படும். ஆனால் உடனடியாக செஞ்சு தரப்படாது, அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி சேஞ்சிங். கிட்டத்தட்ட 2,826 மெயில் ஐடி சேஞ்சுக்கான ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அதில் வந்து 2,372 பேருக்கு மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிருச்சு. சரியான ப்ரூஃப் அனுப்பி இருக்கிற அனைத்து ரெக்வஸ்ட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மெயில் ஐடி சேஞ்ச் செய்யப்பட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. யாருக்காவது நான் சரியாக தான் ப்ரூஃப் அனுப்பியிருக்கேன், மெயில் ஐடி மாற்றி தரல அப்படின்னா திரும்பவும் மெயில் அனுப்புங்க. ஆனால் இப்போதைக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகாது, கொஞ்சம் லேட்டாக தான் அதை வந்து நாங்கள் சரி பண்ணி தருவோம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஐடி ட்ரான்ஸ்ஃபர். கிட்டத்தட்ட 983 ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்கான ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அதில் 524 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு கொடுத்தாச்சு. மீதி இருக்கிறது வந்து சரியான ஒரு ஆதாரம் இல்லாத காரணத்தினால ஐடி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. யாருக்காவது நான் சரியான ப்ரூஃப் தான் அனுப்பியிருக்கேன், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா திரும்பவும் மெயில் அனுப்புங்க, ஆனால் மெதுவாக தான் இதை சரி பார்த்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சு தரப்படும் அப்படின்னு சார் வந்து சொல்லிட்டாங்க. இனி யாராவது ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கொடுக்காதீங்க. இனி ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெக்வஸ்ட் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க. ஃபோர்த் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ரெக்வஸ்ட். கிட்டத்தட்ட இப்போது லாஸ்ட்டாக
ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 பேட்சஸ், அதாவது மணி கிரெடிட் ஆகாத அந்த 2 பேட்சஸ் பற்றியும், நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதை பற்றிய விஷயங்களுக்கு சார் கொடுத்த டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரீஃபண்ட் வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். அக்ரிமெண்ட்டில் சைன் செஞ்சு மெயில் அனுப்பின நபர்களில் பேமெண்ட் கிரெடிட் ஆகாத அந்த 2 பேட்சஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரீஃபண்ட் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும். எந்தெந்த பேட்சுக்கு எப்பப்போ பேமெண்ட் போடுறோம் அப்படிங்கிறத சார் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ரீஃபண்ட் கொடுத்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை வேலையில் தொடரப்போகும் நபர்கள், அதாவது சேல்ஸ் டீமில் வரப்போகிறாங்க இல்லையா, வேலையில் தொடர்ந்து ஜாயினில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் முதல்ல பேமெண்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்லா பார்த்துக்கங்க, இப்போ ரீஃபண்டு கொடுக்குறதுல முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் டீமில் வரப்போகிறவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் முதல்ல பேமெண்ட் போடுறதா சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் கூப்பன் கோட் வாங்க போகிறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுக்குறதா சார் சொல்லியிருக்காங்க. 5th என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் டேட்டு, அதாவது 27 to 29 இந்த டேட்டுக்குள்ளே வித்ட்ராவல் கொடுக்கும் ஆப்ஷன் வந்து ஒரே நாள் தான் இருக்க போகுது. இப்போ இந்த 3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வித்ட்ராவல் கொடுத்துருவாங்க. அந்த 29ஆம் தேதி கண்டிப்பாக வித்ட்ராவல் இருக்கும். ஒரே நாள் அது முடிஞ்சிடும். கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க, இதை நினைவில் வச்சு செயல்படுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 6th என்ன பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்டார்டிங் டேட் மேக்ஸிமம் இன்னிலிருந்து, அதாவது 25ல இருந்து ஜூலை 25ல இருந்து 10 டேஸுக்குள்ளே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். அதுவும் பேட்சாக தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. பேட்ச் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்டிவேட் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனாக இருக்குது. இது குறித்த ஒரு விரிவான விளக்கம் வந்து சார் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். 7th என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் டேட், அதாவது 26 to 28 நம்ம வந்து ஓட்டிங் வச்சுருக்காங்க இல்லையா நம்மளுடைய லாகின் பேஜில், அதில் அந்த 3rd ஆப்ஷனை சூஸ் பண்ணுற எல்லாருக்கும் எப்போ வந்து ரீஃபண்ட் கிடைக்கும், எந்த மாதிரி அப்படிங்கிறத பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஓ வேணாம் அப்படின்னு நினைப்பவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் ஆப்ஷனில் ஓட் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ரீஃபண்ட் அது மட்டும் இல்லாமல் வேலண்ட் அமௌண்ட்டும் 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஓட்டு போடலை, நீங்கள் தவறுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய ஐடியும் பிளாக் ஆகிரும். பிளாக்கான ஐடிக்கு பேமெண்ட் கிடைக்க 3 to 4 மாதங்கள் வரை ஆகும். ஐடி பிளாக் ஆகிடுச்சுன்னா மீண்டும் அதை ஆக்டிவேட் செய்யவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ பிரேக் விடுறதுக்கு முன்னாடி அந்த கடைசி 5 நாட்களுக்குள்ளே எஸ்பிஓவில் சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு வந்து இப்போ ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு அவங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிடெக்ஷன் இல்லாமல் அமௌண்ட்டு எப்படி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத குறித்த ஒரு விஷயங்களையும் வந்து சார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 8th என்ன பார்த்தீங்கன்னா, ஐடி பெண்டிங் அண்ட் டிக்ளைன் சொல்யூஷன், அதாவது ஜூலை 25ல் இருந்து 10 நாட்களுக்குள்ளே எல்லாமே சரியாயிரும். ஒரு சில பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்காததுனால தான் இந்த பெண்டிங்கில் வந்து இது இருக்குது. குறைஞ்சது 10 நாட்களுக்குள்ளே இது சரி செய்யப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை சார், ஆனால் என் வேலண்ட் அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு அப்படிங்கிற பர்சன்ஸ், தீபாவளி போனஸ் எனக்கு வரலை அப்படிங்கிற பர்சன்ஸுக்கான எல்லா விதமான பிரச்சனைகளும் குறிப்பாக இந்த 10 நாட்களுக்குள்ளே சரியாயிரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து அதாவது இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னமாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது, என்னென்ன பெண்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிய விஷயத்தை பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் வைஸ் ஸ்பிளிட், அதற்கான ஆப்ஷனை தான் இப்போ வந்து நம்ம சேல்ஸ் டீமா, ப்ரொமோஷன் டீமா, இல்லை ரீஃபண்ட் டீமா அப்படிங்கிறத பற்றிக்கான அந்த ஓட்டிங் ஆப்ஷன், அதில் ஓட் போடுறத பொறுத்து இந்த டீம் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க.
அதாவது அது எப்படி போக போகுதுன்னா, இப்போ அது நம்ம ஓட் போடுறது மூலியமா நம்ம புது டிவைஸில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து ஆட் ஆக போகுது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸ் செலெக்ஷன் வந்து அட்மின் டீமால் செய்யப்படும். அது நம்மளுக்கு வந்து அட்மின் டீமே வந்து பிடிஓ ஆஃபீஸர்ஸை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பேட்சாக ஸ்டார்ட் பண்ண போகுது இல்லையா, அதை பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலை பேட்சாக வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை வந்து பேட்சாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தான். எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இதில் இருக்குது. கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தான் பாதிப்பு. யோசித்து செயல்படுங்க. இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். இதுதான் வந்து சார் வந்து ஜூலை 25 அன்னைக்கு கொடுத்த ஆடியோ உடைய ஃபுல் டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை போய் பாருங்கள். சார் ரொம்ப அழகாக, என்னை விட ரொம்பவுமே அழகான முறையில் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அழகான ஒரு நிதானமும் இருக்கும். சாருடைய பதில் ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த நிதானத்தை நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை போய் ஃபுல் ஆடியோவையும் கேளுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களால் வந்து கணிக்கணும் அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை தாங்க பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.